இறைவா உம்மருள் காணச் செய்யும். இறைவா உம்மருள் காணச் செய்யும். அற்புத அடையாளமே என் வாழ்வில் அனுதினம் காணச் செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த மாதத்தின் தியான செய்திக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். கல்யாண வேளையிலே கர்த்தரும் வருகை அணித்திறந்தோ. கல்யாண வேளையிலே கர்த்தரும் வருகை அணித்திறந்தோ. தண்ணீரை ரசமாக மாற்றினதும் தண்ணீரை ரசமாக மாற்றினதும் உந்தனின் அற்புதமே. இறைவா உன்னருள் காணச் செய்யும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்துக்காய் தேவன் நமக்காய் வைத்த வாக்குத்தத்த வார்த்தை ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 31வது வசனத்தின் 2வது பகுதி. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் உங்களுக்கு விரோதமானதாய் காணப்படுகிறதா? சகலராலும் சகல சூழ்நிலைகளினாலும் விரோதிக்கப்படுகிற சூழ்நிலையிலே நீங்கள் இன்றைக்கு நிற்கிறீர்களா? பிள்ளைகளே, சகலமும் தோல்வியாய் மாறி சகலமும் எந்த விதத்திலும் நமக்கு திருப்தியை தராத, மனமகிழ்ச்சியை தராத சம்பவங்களாய் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு பேசும்படி தேவன் விரும்புகிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் சொந்த முயற்சியினால் நாம் பலனடைந்து விட முடியாது. அதற்காக எங்களுடைய முயற்சியை நாம் செய்யாமல் இருக்கவும் முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே பேதுரு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் பின்தொடர்வதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை சகலமும் முயற்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் அது காணப்பட்டது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே, இந்த படகை கொஞ்சம் எனக்காக நீ கரையிலிருந்து சற்றே தள்ளி தருவாயா என்று கேட்ட பொழுது, களைத்து போயிருந்த பேதுரு கடினமான ஒரு ஏமாற்றத்தின் நிலையிலே இன்றைய நாளை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்த ஒரு பேதுரு இயேசுவுக்காக அந்த படகை அவன் தள்ளி கொடுக்கிறான். இயேசு அதிலே உட்கார்ந்து அங்கே அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு அவர் போதகம் பண்ணுகிறார். இதுல பேதுருவுக்கு எந்த லாபமும் கிடையாது. இதனாலே பேதுருவுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கு உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது தமக்கு பிரயோஜனம் இருக்குமாயிருந்தால் செய்வார். அது ஆவிக்குரிய வாழ்க்கையாயிருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையாயிருந்தாலும் சரி, உலக வாழ்க்கையாயிருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒரு காரியத்துக்கு லாபம், அதாவது பிரயோஜனம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த காரியத்தை செய்வதிலே அநேகர் அங்கே பின் அடைகிறவர்களாய் அல்லது பின் தங்கி நிற்கிறவர்களாய் இருப்பார். பேதுரு இந்த காரியத்தை செய்து முடித்ததன் பின்பதாக இயேசுவானவர் அந்த படகிலே உட்கார்ந்த வண்ணமாக பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், ஆழத்திலே உன்னுடைய படகை தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று அவர் சொல்லுகிறார்.
பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுகிறான் பாருங்க, ஐயரே, இரா முழுவதும் பிரயாசப்பட்டும் அங்கே எனக்கு ஒன்றும் அகப்படவில்லை என்ற ஒரு தன் கடந்த காலத்தை பேதுரு சொல்லுகிறதை நினைவுபடுத்திக் கொள்ளுகிறதை அங்கே பார்க்கிறோம். அதாவது எல்லாம் எனக்கு விரோதமாக இருந்ததை போல இருந்தது, எல்லாம் எனக்கு திருப்தி தரவில்லை, நான் செய்த காரியங்கள், நான் செய்த முயற்சிகள், நான் செய்த பிரயாசங்கள் எல்லாம் எனக்கு வெறுமையாகவே காணப்பட்டது என்கிற ஒரு பேதுருவாய் அவன் நின்ற பொழுது பேதுரு சொன்ன ஒரு அறிக்கை, ஆண்டவரே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் என்று அவன் வலைகளை போடுகிறான். இந்த சம்பவம் நம் யாவருக்கும் தெரியும். அந்த சம்பவத்திலே அதனுடைய முடிவு நாம் அறிந்திருக்கிறோம். பேதுருவின் படகும் பேதுருவின் நண்பர்களின் படகும் அங்கே நிரம்பத்தக்கதாய், 2 படகுகள் நிரம்பத்தக்கதாய் மீன்கள் கிடைத்தது என்ற ஒரு நல்ல முடிவை நாங்கள் அங்கே, இந்த முடிவு நம்ம எல்லாருக்கும் விருப்பம் தேவைப்படும். இப்படிப்பட்ட ஒரு நிறைந்த படகு வலை கிழிந்து போகத்தக்கதாக நம்முடைய அந்த இதுவரை பாவித்த வலையிலே ஒரு நிறைவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. இதுவரை செய்த முயற்சி, இதுவரை ஓடின ஓட்டத்துக்கு ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிரம்புகிற ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக நீங்கள் இருக்கக்கூடும். அன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இவருடைய வாழ்க்கையிலே அங்கே கர்த்தர் அவனை சந்திக்கவும், கர்த்தருடைய ஒரு அழைப்பை அல்லது கர்த்தருக்காய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் அங்கே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி பேதுரு கர்த்தருக்காய் வாழ்ந்தார் என்றால், தன்னுடைய படகை களைப்பின் நடுவிலும் இயேசுவுக்காய் தள்ளி கொடுக்கிறான். இயேசு அவரிடம் அந்த படகின் மேலே உட்கார்ந்து அவனுக்கு அல்ல, அவனை சார்ந்தவர்களுக்கு அல்ல, யாரோ ஒருவர்களுக்கு, யாரோ ஒரு மக்கள் கூட்டத்துக்கு இயேசு உபதேசம் பண்ணுகிற ஒரு பணியை செய்வதற்கு உதவியாய் பேதுரு அன்றைக்கு இருந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரி, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கலாம். இயேசுவால் அழைக்கப்பட்டிருப்பீர்கள், இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று விரும்பி இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக வெறுமைகள் காணப்படலாம், அநேக களைப்பு, அநேக இழப்புகள் காணப்படலாம். முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே அகப்படாத ஒரு வரும் வலையை சுமக்கிற, ஒரு வரும் வாழ்க்கையை சுமக்கிற ஒரு சகோதரனாய், சகோதரியாய் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் ஆண்டவர் உங்களை சந்தித்திருப்பாராக இருந்தால், ஆண்டவரோடு கூட தொடர்பில் இருக்கிற, ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால், நம்புங்கள், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, அந்த கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்ட உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய அந்த வழியிலே நாம் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஏன்னா இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்படின்னா இந்த விரோதமாய் வருகின்ற ராட்சதர்களை போன்ற சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அருமை சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய விடுதலையிலே, அதாவது கர்த்தர் கொடுக்கின்ற விடுதலையிலே நாம் சார்ந்திருக்க வேண்டும். அந்த சார்ந்திருப்போமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே, வெற்றியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். காரணம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பிரயாசத்தினுடைய விளைவுகள் எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். ஆனால் இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த பிரயாசத்தை நாம் செய்வதற்கு முன்பதாக தேவன் தம்முடைய வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதித்து நிறைத்து நம்மை அனுப்பும்படி தேவன் வரும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால், பெற்றிருப்பீர்களாக இருந்தால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு விரோதமான காரியங்கள் நமக்கு முன்பதாய் நிற்கும், உங்களுக்கு முன்பதாய் நிற்குமாக இருந்தால், இன்றைக்கு நம்புங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வழியிலே, தேவன் தருகிற வழியிலே, ஆண்டவரே இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி நான் உண்மையிலே சார்ந்திருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோம். நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. பார்த்தீர்களா? வேதம் சொல்கிறது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். சுய புத்தியின் மேல் சாயாமல். ஒருவேளை இதுவரைக்கும் சுய புத்தி இருந்திருக்கலாம்,
இதுவரைக்கும் சுயத்திலே நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். இதுவரைக்கும் அவங்க பேதுரு சொன்னதை ராம் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்க, அது என்னுடைய முயற்சி. ஆனால் அந்த என்னுடைய முயற்சியிலே நான் வறுமையை தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை ஒன்று இருக்கிறதே, அதை நம்பி நான் போடுகிறேன். ஆகவே வலை போடக்கூடாத நேரம், ஆழத்திலே மீன் பிடிக்க கூடாத ஒரு நேரம். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இயற்கைக்கு மாறான நிலையிலும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த பொழுது பேதுருவின் வலைகளும் பேதுருவின் படகும் நண்பரின் படகும் தேவ பிள்ளைகளே நிரம்பத்தக்கதாய் தேவன் ஒரு விடுதலையை அங்கே கர்த்தர் கொண்டு வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, கர்த்தரில நம்பிக்கையா இருக்கிறவன் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாருங்க, விரோதமாயிருப்பவன் யார், விரோதமாயிருப்பவன் யார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று நாம் சொல்லிவிட்டு நாம் உட்கார்ந்து விட முடியாது. வேதம் சொல்கிறது, நம்பிக்கை, அதாவது முழு இருதயத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவ என்ன வழிகள் என்றால் தேவ பிள்ளைகளே, தோற்கக்கூடிய வழிகள், எங்களுடைய சுய வழிகள், நாங்கள் ஒருவேளை தேவ பிள்ளைகளை கடந்து செல்லுகிற பயங்கரமான பாதைகள், இந்த வழிகளில் எல்லாம் அவரை நாம் நினைத்துக் கொள்வோம், அவரை நாம் நம்புவோம். தேவ பிள்ளை தாவீது இதைத்தான் கோலியாத்துக்கு முன்பதாய் நிற்கிற பொழுது கேட்கிறான். இந்த ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம் வழிகளிலே நினைத்துக் கொள்ளுகிறான். என்னுடைய பாதையிலே என்னை தேவன் நடத்துவார் என்பதையும் அவர் ஜீவன் உள்ள தேவன் என்பதையும் தேவ பிள்ளைகளே நம்பினவனாய் அவன் காணப்படும். ஆகவே நான் வேதம் சொல்கிறது, முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாய் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுகிற பொழுது வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அருமையான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நமக்கு முன்பதாய் இருக்கிற ஒரு வெறுமை, முன்பதாய் இருக்கிற நம்முடைய பிரயாசத்தின் தோல்வி தேவ பிள்ளைகளே இன்றைக்கு வெற்றியாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் நினைக்கிறேன், பேதுருவின் படகை என் ஆண்டவர் தெரிந்து கொண்ட பொழுது பேதுருவை அவர் தமக்காக பிடித்துக் கொள்ள தேவன் ஆயத்தமாய் இருந்திருப்பார். அவர் ஆயத்தமாகினபடினால் தேவ பிள்ளைகளே அவன் படகை தெரிந்து கொண்டு அவன் படகிலே உட்கார்ந்து அவன் வெறுமையை அறிந்து அவன் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையை அவர் கொடுத்து தேவ பிள்ளைகளே அவன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொண்டு அவன் பாதைகளை செவ்வைப்படுத்தும்படி தேவ பிள்ளைகளே கர்த்தர் அவனுக்குள் கிரியை செய்ய ஆயத்தமாயிருந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை நாட்கள் நம்முடைய கண்ணீர், எத்தனை நாட்கள் நம்முடைய பிரச்சனைகளை நாம் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லி அல்லது யாரோ ஒரு இடத்திலே சொல்லி எங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று தேவ பிள்ளைகளே நாம் விட்டு நாம் சும்மா இருக்க முடியும்? இன்றைக்கு வேதம் சொல்கிறது, கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார், உங்கள் அருகில் வர விரும்புகிறார், உங்கள் படகிலே உட்கார விரும்புகிறார். நீங்கள் அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை அவர் உன்னிப்பாய் அருகிலிருந்து கவனிக்க அவர் விரும்புகிறார். அவருக்கென்று முழுவதுமாய் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவர் பேசுகிற வார்த்தைகள், அவர் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தேவ பிள்ளைகளே உங்களுடைய அந்த நம்பிக்கையற்ற நிலையிலும் நீங்கள் தோற்று போன அந்த இடத்திலே தேவ பிள்ளைகளே தேவன் கிரியை செய்யும்படி அங்கே முழுவதுமாய் அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். வல்லமை உள்ள கர்த்தர் உங்களுக்கு வல்லமையான காரியத்தை தேவன் உங்களுக்கு நிறைவேற்றுவார். இந்த நாளிலே நம்புவோம், விசுவாசிப்போம் தேவ பிள்ளைகளே. அந்த கர்த்தரால் தடப்படுகிற விடுதலையில் மட்டுமே நான் சார்ந்திருப்பேன், அதையே நான் நம்புவேன் என்று அறிக்கை செய்வோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை தேவன் செய்வாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதுமாய் கர்த்தாவே உம்முடைய வழியில் அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரே உங்களை சார்ந்திருக்கும்படி தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். கடந்த காலத்தின் தோல்விகள், கடந்த காலத்தின் ஏமாற்றங்கள் ஆண்டவரே, கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகள், இவைகள் யாவையும் நடுவிலும் சுவாமி உடைய வார்த்தை இவர்களுக்காய் கொடுக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்பிக்கையாய் இருந்து அவருடைய வழிகளெல்லாம் உண்மை நினைத்துக் கொள்ளுகிற பொழுது அவருடைய பாதைகள் சுபப்படுத்தப்படுகிறதைக்காய் ஸ்தோத்திரம். வல்லமையாய் தேவன் கிரியை செய்யும், வல்லமையாய் நீங்க இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் சகோதரனே சகோதரியே, மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்.